நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஏவி ரியல் எஸ்டேட். நான் உங்கள் ரமேஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி குறைவான விலையில் விற்பனைக்கு வந்திருக்கிற ஒரு 8 வயசு தென்னந்தோப்பு தான் பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் கிட்ட லேண்ட் ஏதாவது சேல்ஸுக்கு இருந்தாலும் எங்களோட நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். உடுமலைப்பேட்டையிலேருந்து தாராபுரம் போகிற மெயின் ரோட்லேருந்து ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கு. இந்த லேண்டோட ஏரியா பார்த்திங்கன்னா மொத்தம் 25 ஏக்கருங்க. அதில் 22 ஏக்கர் தென்னந்தோப்பு ப்ளஸ் 3 ஏக்கர் பார்த்திங்கன்னா எம்டி லேண்டு. உங்களுக்கு ஒரு வேளை எம்டி லேண்ட் தேவையில்லைன்னா 22 ஏக்கர் தென்னந்தோப்பு மட்டும் நீங்கள் வாங்கிக்கலாங்க. மரத்தினோட வயசு பார்த்திங்கன்னா 8 வயசு ஆகுதுங்க. நல்லா செம்மண் பூமிங்க. எல்லாமே நாட்டு கன்று தான் வச்சுருக்காங்க. தோப்பை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 22 ஏக்கருமே ஒரே வயசு இருக்கிற தென்னை மரம் தான் இருக்குங்க. பெரிய மரம் சின்ன மரம் அந்த மாதிரி எந்த டிஃப்ரென்ஸ் இல்லாமல் எல்லாமே டோட்டலாக எல்லா 22 ஏக்கருமே ஒரே வயசு தான் இருக்குது தென்னை மரம். உடுமலை தாராபுரம் மெயின் ரோட்லேருந்து உள்ளே வர 500 மீட்டர் பார்த்திங்கன்னா 20 அடி அகல தடம் இருக்குங்க. பெரிய லாரியிலேருந்து டாரஸ் வண்டி வரைக்கும் உள்ளே ஈஸியாக வந்துட்டு போகலாம். அதனால் ரோடு ஆக்சஸ் பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. தென்னை மரங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு 70% நல்ல காப்பில் தான் இருக்குங்க. இன்னுமே கூட பராமரிப்பு குறைவாக தான் இருக்குது. ஒருவேளை நீங்கள் இந்த தோப்பு வாங்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதம் நல்லபடியாக பராமரிப்பு பண்ணி உரம் மற்ற விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக பண்ணால் இன்னும் கூட ஈல்டு வந்து ஒரு 25% சேர்ந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இந்த லேண்டுக்குள்ளே லேபர் தங்கறதுக்கு ஒரு சின்ன ஓட்டு வீடு இருக்குங்க. அதில் ஒரு நல்ல பெரிய ஃபேமிலியே தங்கலாங்க. அதுபோக ஓனருக்கு தனியாக வீடு ஃபார்ம் ஹவுஸ்லாம் எதுவும் கிடையாதுங்க. தேவைப்பட்டால் வாங்குறவங்க தான் கட்ட வேண்டியிருக்கும். அமராவதி வாய்க்கால் பார்த்திங்கன்னா இந்த லேண்டுக்குள்ளேயே வருதுங்க. அதுலேருந்து நம்ம டைரெக்டாகவே எடுத்துக்கலாங்க தண்ணி. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற இடம் தான் அந்த எம்டி லேண்டுங்க. அதுக்கு அந்த சைடு மக்காச்சோளம் போட்டிருக்காங்க. இதுதான் அந்த அமராவதி வாய்க்கால், லேண்டுக்குள்ளே வர்ற வாய்க்காலுங்க. இதுலேருந்து நம்மளுக்கு டைரெக்டாகவே நம்மளுக்கு தனி மடை வந்துடுங்க. அமராவதி வாய்க்கால் பாசனம் இதனோட மெயின் வாட்டர் சோர்ஸாக இருக்கிறனால தண்ணி பிரச்சனை வராதுங்க. இப்போ கரண்ட் ஓனர் வந்து வேறு பிஸ்னஸ் நிறைய இருக்கிறனால இந்த தோப்பை நல்லபடியாக பராமரிக்க முடியல. ஸோ அதனால தான் சேல்ஸ் பண்ணுறாங்க. இந்த லேண்டுக்குள்ளேருந்து தேங்காய் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்காக உள்ளே வந்து பாதை போட்டிருக்காங்க. இடையிலையே மற்ற கன்றுகள் எல்லாம் வச்சிட்ருக்காங்க. மாங்கன்று, கொய்யா செடி, வாழை மரங்கள் இடையில வச்சு விட்ருக்காங்க. இந்த மாதிரி நிறைய செடி வகைகள் கூட வச்சு விட்ருக்காங்க. இது ஒரு இயற்கையான நல்ல சூழ்நிலையில் அமைஞ்சிருக்க தோப்புங்க. இந்த ஏரியா சரௌண்டிங் எல்லாமே தோப்பு தாங்க. நீங்கள் சரௌண்டிங் பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த லேண்டோட மெயின் வாட்டர் சோர்ஸுக்கு அமராவதி பாசனம்னு நான் சொன்னேன். அது போக ஒரு கிணறு 60 அடியில் இருக்குங்க. அதுக்கு போக 2 போரு, மொத்தமாக 15 ஹெச்பி சர்வீஸ் இருக்குங்க. 2 போருமே சப் மோட்டர் போட்டிருக்காங்க. உள்ளே இருக்கிற லேபர் வந்து மாடுகள் வச்சுருக்கனால மாட்டுக்கு தேவையான மாட்டு தீவனங்கள் கூட இடையில் போட்டு விட்ருக்காங்க. இந்த ஏரியாவிலே குறைவான விற்பனைக்கு வந்திருக்க ப்ராப்பர்ட்டிங்க. இப்போ நம்ம கிணறு பார்ப்போங்க. கிணறு பார்த்திங்கன்னா 100 அடிக்கு 100 அடி ஸ்கொயராக வருங்க. ரொம்ப பெரிய கிணறு, அகலமான கிணறுங்க. டோட்டல் இந்த 22 ஏக்கருமே இந்த ஒரே கிணறு தான் பாஞ்சிட்ருக்குங்க. அது போக 2 சப்பு. தண்ணி வந்து எப்படி விழுகுதுன்னு பாருங்கள். தொடர்ந்து இதே மாதிரி 24 ஹவர்ஸும் விழுந்துகிட்டே இருக்கும். தண்ணி வசதி பற்றி நீங்கள் எந்த கவலையுமே பட வேண்டியது இல்லைங்க. அமராவதி பாசனத்துக்கு 2 போரு, 2 கிணறு. இந்த கிணத்தை ஒட்டியே பக்கத்துலேயே ஒரு குட்டை ஒன்று இருக்குங்க. அதில் மழை பெஞ்சதுன்னா எப்பவுமே தண்ணி நின்றுட்டுருக்கும். அதனால் இதில் மோட்டர் எவ்வளோ நேரம் தண்ணி ஓடினாலும் இதிலேருந்து தண்ணி குறையாது. இதுதாங்க அந்த குட்டை. மழை பெஞ்சால் இந்த குட்டையில் தண்ணி நிற்கும். குட்டையில் பக்கத்துலேயே இருக்கிறனால கிணத்துக்கு வந்து நல்லாவே ஊற்று கிடச்சிருங்க. இதனோட சரௌண்டிங் எல்லாமே 360 டிகிரியில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு பசுமையான ஏரியா தாங்க. இந்த ப்ராப்பர்ட்டினோட ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 22 ஏக்கருங்க. பர் ஏக்கர் 35 லட்சம் கேட்குறாங்க. இந்த ஏரியாவிலே மிக குறைவான விலைங்க இது. ஒருவேளை நீங்கள் உடனடியாக கிரையம் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த ப்ரைஸ்லேருந்து இன்னும் கொஞ்சம் நெகோசியேட் பண்ணி நம்ம பேசிக்கலாங்க.
இந்த லேண்டோட பட்ஜெட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, ஏரியா அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, உங்கள் நண்பர்கள் யாராவது ரிலேட்டிவ்ஸ் யாராவது குறைவான விலையில் தோப்பு பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கண்டிப்பாக இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி, மிஸ் பண்ணக்கூடாத ப்ராப்பர்ட்டி, தண்ணீர் பிரச்சனையே இல்லாத ப்ராப்பர்ட்டி, முக்கியமாக குறைவான விலையில் வந்திருக்கு. இந்த தோப்பை நீங்கள் பார்க்கணுன்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க. இதே மாதிரி மேலும் பல வீடியோக்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட ஏதாவது லேண்ட் சேல்ஸுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.